அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னது நெயில் கோன் செய்கிறது இவ்வளோ ஈஸியா? அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்ய முடியுமா? இந்த டவுட் உங்களுக்கும் இருக்குதானே? உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டைன் கிடைச்சா நல்லா தானே இருக்கும். இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும், கெமிக்கல் ஃப்ரீயும் கூட அண்ட் ஹலாலும் கூட. உங்கள் கையை இன்னும் அழகாக்க இது ஒரு நல்ல ஐடியா தானே? எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டில் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் வெல்லம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 rupees காஃபி பவுடர் ஒரு பேக் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன பிராண்ட் வேணால் கூட இருக்கலாம். 1 ஸ்பூன் டீ பவுடர். இது ஆஸ் யூ விஷ், நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த அளவு எல்லாம் உங்கள் வீட்டுக்கு அளவாக செய்கிறது. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? எந்த ஒரு கட்டி இல்லாமல். அப்புறம் இந்த மாதிரி டின் பாக்ஸ் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏன்னா நல்ல பாத்திரம் யூஸ் பண்ணி வீட்டில் திட்டெல்லாம் வாங்க முடியாது இல்லைங்களா? அப்புறமா இதில் ஒரு சின்ன கப் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டீல் கப் எடுத்துக்கோங்க. இதை பார்த்து பயந்துடாதீங்க. இது வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கமுத்தி வச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சர் வந்து நம்ம போடுறோம், சரிங்களா? பாருங்கள், சுற்றி தான் போடணும். இது மேலே விழுகக்கூடாது. சுற்றி போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து லிக்விட் வந்து கரெக்ட் ஆகும். இது மேலேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கரெக்டாக வராது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. சைடு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட அளவு தான் வந்து கரெக்டாக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டீல் கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதை கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். சைடில் சுற்றி வந்து கரெக்டாக நம்ம மிக்சரை போட்டுட்டு இந்த கிளாஸில் எதுவுமே விழுகக்கூடாது. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அதை வந்து கேஸில் வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே காற்று வெளியே போகாத அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரம், அதில் வந்து ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், சரிங்களா? இதை ஒரு 20 minutes இதே மாதிரி சிம்லே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு 15 to 20 minutes வச்சா போதும். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய லிக்விட் வந்து கலெக்ட் ஆகும், ஓகேங்களா? இது நல்லா லிக்விட் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய புகை வரும். அதுக்கப்புறம் வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உள்ள லிக்விட் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம கம்மியாக தான் நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டோம். அதனால் அளவு கம்மியாக போட்டனால நமக்கு லிக்விட் கம்மியாக கிடச்சிருக்கு, சரிங்களா? இது கண்டிப்பாக வந்து நம்ம அளவுக்கு நம்ம செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிடிச்சிருக்கு இல்லைங்களா? கருங்கது எல்லாமே பிடிச்சிருக்கு. இது இந்த மாதிரி தான் ஒரு 20 minutes அப்படியே வந்து இது எப்படி க்ளீன் பண்ணணும், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் வந்து சொல்லித்தரேன். ஏன்னா வந்து வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்த்தா தான் எல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ் டிப்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த கலெக்டான இந்த லிக்விட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இந்த கலரில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரைட்னஸ் லைட்னால இந்த கலரில் வந்து நல்லா டார்க்காக தெரியுது. ஸோ இந்த மாதிரி டார்க்காக வரும்போது தான் நமக்கு வந்து ஸ்டெயின் வந்து நல்லா இருக்கும், ஓகேங்களா? நைட்டில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 hours 7 to 8 hours அதில் அப்படியே விட்டுருங்க. அப்போ நல்ல ஸ்டெயின் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதில் இப்போது கொஞ்சம் மைதா வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா மைதா ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சி வரும். அப்போ தான் நமக்கு வந்து நெய்யில் வந்து கீழே விழுகாமல் அது அப்படியே நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிருக்கும், சரிங்களா? அந்த கன்சிஸ்டன்சி பிடிச்சிருக்கும். நீங்கள் இதே மாதிரி வந்து ஒரு 1 or 2 days நீங்கள் தொடர்ந்து போட்டாலே வந்து உங்களுக்கு நல்ல கலர் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் சொல்கிற அளவுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மைதா ஆட் பண்ணணும். உடனே எடுத்தோடனே நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப திக்காகிடும். அந்தளவுக்கு ஸ்டெயின் வந்து வராது, ஓகேங்களா? ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணணும். அது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சின்னு சொல்லி நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ தான் நமக்கு நெயிலுக்கு உண்டான கலர் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும். அது எந்தளவுக்கு வந்து டார்க்காக கிடைக்கும்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் கூட நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பார்த்தா மட்டும்தான் அந்த டிப்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா மைதா மிக்ஸ் பண்ணி நம்ம அடிக்கும் போது சின்ன சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே உங்களுக்கு வந்து அது டிசால்வ் ஆகிடும், கரைஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes வந்து அப்படியே விட்டுருங்க, எதுவுமே பண்ணாமல். அப்போ பார்த்திங்கன்னா அந்த கட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி கரெக்டான லிக்விட்க்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் டார்ச் வந்து இந்த
கம்மி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு அந்த திக்காக இருக்குது. ப்ளஸ் இதோட டெக்ஸ்டர் அண்ட் கலரும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கலரில் தான் வந்து இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேல் எல்லோவாகவும் இருக்கும், லைட் கலராகவும் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற அந்த வெல்லம் அதோட கலரை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த நெயில் கோனோட லிக்விட் பேஸ்ட் கலர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த எல்லோயிஷாக வந்தாலுமே உங்களுக்கு நெயிலில் கலர் வரும். பட் என்ன ஒரு 3 to 4 டைம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது வந்து திக்காக நின்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு நைட் ஒரு 8 ஹவர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் விட்டுறணும். மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே சும்மா நகத்துலேயே தள்ளி எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து விழுந்துரும். பாருங்கள் இது வந்து ஃப்ரெஷ் ஸ்டெயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன கலரில் வந்து வந்திருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து இன்னும் ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் போட்டால் உங்களுக்கு அந்த டார்க் கலர் வரும். ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் கைக்கெல்லாம் போட்டிங்கன்னா. இது பார்த்திங்கன்னா ஹலாலும் கூட. இதில் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணல. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் முழுக்க நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ சில பேர் வந்து லிக்விட் வரதில்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி அழகாக நெயில்ஸ் வந்து ரொம்ப கலராக வந்து கிடைக்கும். ஐ ஹோப் எல்லாருமே இந்த வீடியோ வந்து லைக் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் கூட கொடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரம்ஜான் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வெல்லத்தை மட்டும்தான் வச்சு நெயில் கோன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறது, இதை வச்சு எப்படி நம்ம வந்து பிஸ்னஸாக ஃபாலோ பண்ணி நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.